வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பேசியே கட்சியை வளர்த்த இயக்கம், பேசியே ஆட்சியை பிடித்த இயக்கம், பேசியே பலரை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர்களும் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் குவிந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக என்பது ஒரு கட்சி அல்ல, ஒரு மூமெண்ட், இயக்கம் என்று அண்ணா சொன்னார். திமுக கழக மேடை என்பது மாலை நேர கல்லூரி என்று அண்ணா சொன்னார். தம்பிமார்களை, எழுத்தாளர்களை பட்டங்கள் சூட்டி அண்ணா அவர்கள் வளர்த்து விட்டார்கள். இலக்கியம் குறித்து அண்ணா அவர்களை மாணவர்கள் கல்லூரிகளுக்கு அழைத்து சென்று பேசிய நேரத்தில் அண்ணா அவர்கள் இலக்கியங்களிலே தலைப்புகளிலே பேசுவார். அப்படி பேசிவிட்டு வரும்போது இறுதியாக தன்னுடைய பேச்சை முடிக்கும்போது சொல்லுவார், இதற்கு மேலும் உங்களுக்கு இலக்கியம் தேவைப்பட்டால் என்னை விட திமுகவில் அதிகமாக இலக்கியம் பேசுவார் இலக்கிய தண்டல் கண்ணதாசனை அலையுங்கள் என்று மாணவர்களுக்கு சொல்வார். அப்ப என்ன, அண்ணாவை விட இலக்கியத்தில் பெரிய ஆள் அண்ணாவாயிலிருந்து, அண்ணாவை தான் பெரிய தலைவர், பெரிய ஆளாக நினைச்சுக்கிறாங்க இளைஞர்கள், மாணவர்கள். அவர் எப்படி வளர்த்தாரு பாருங்க கண்ணதாசனை. ஒரு முறை மன்னார்குடியில பொதுக்கூட்டம், அண்ணா அவர்கள் அவசரமாக பொதுக்கூட்டத்தை முடித்து செல்ல வேண்டிய நிலை. அப்போ அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் இங்கே கருணாநிதி பேசுவார், திராவிட இயக்கத்தின் ஒரு பகுதியை நான் பேசியிருக்கிறேன், மறுபகுதி என் தம்பி கருணாநிதி பேசுவான்னு சொன்னார். நீ யாராவது சொல்றமா? பேச தெரிந்தவனை திமுகவில் மாவட்ட செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் வளர்ப்பதில்லை. காரணம் என்ன? மாவட்ட செயலாளர் நம்ம தற்கூரின்னு சொல்லி விஜய கட்சியை சொல்றான். திமுக பெரும்பாலும் தற்கூரியை தான் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கோம். நான் பகிரங்கமா சொல்றேன். மாவட்ட செயலாளர் யாராவது எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து, தம்பி உதயநிதி மாதிரி நான் சொல்ற கை நீட்டுற மாவட்ட செயலாளர் பேச சொல்லுங்க. பேச தெரியாது, பகைக்கவும் மாட்டாங்க. விஜய் எதிர்த்து பேச சொல்லுங்க, மாவட்ட செயலாளர் பேச சொல்லுங்க. அந்த ஊர்ல அடிப்படையா திமுக இருக்கிறவன் வட்ட செயலாளர் இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு வேட்டி தான் இருக்கும், கட்டுறதுக்கு மறு வேட்டி இருக்காது. அவன் ஒரு குடிசை வீட்டுல இருப்பான். அவனை விட்டைகளாக அவன் முறை சொல்லி நம் நாடு, தென்றல், மன்றம் இவ்வளவும் படிச்சவனா இருப்பான். அவங்க அப்பா வச்சிருப்பாரு புத்தகத்தை. ஆனா அவனை அழுக்கு வேட்டியா இருப்பான், மண்டையில என்ன இருக்காது, சீவிருக்க மாட்டான். ஆனா அவன் விட்டா ஒரு மணி நேரம் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதியை பேசுவான், கலைஞருடைய தென்பாண்டி சிங்கத்தை பேசுவான், கலைஞருடைய குரலோவியத்தை பேசுவான். ஆனா 15 காரு, 15 தொழிற்சாலை, 15 கல்லூரியில் வச்சிருக்கக்கூடிய ஏவாவேலு மாதிரி ஆளு அந்த ஒரு வேட்டிக்கு மறு வேட்டி எப்படி மதிப்பாரு? ஆனா ஏவாவேலு பேசுவாரா? சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுப்பாரா? பிஜேபி எதிர்த்து, தற்கூரி விஜய் எதிர்த்து குரல் கொடுப்பாரா? இங்க மூர்த்தி குரல் கொடுப்பாரா? நேரு பேசுவாரா? இப்படி போயிடுச்சு திமுக. எம்ஜிஆர் காலத்துல விடாம தெருமுனை கூட்டம், விடாம பேச்சாளர்கள். திமுக தோக்கும். நானும் தோத்த உடனே 10 வேட்டி புது வேட்டி, கருப்பு சிவப்பு வேட்டி கட்டுவேன், புது வேட்டி மறுநாளே கட்டுவேன். ஒரு வாரத்துல கூட்டம் போடுவேன். வாக்காளருக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் கலைஞர் நடத்த சொல்லுவார். இப்ப 234 தொகுதியிலுமே நேரம் நம்ம நடத்திருக்கணும். எங்கு பார்த்தாலும் திமுக வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம், தோத்த வெற்றி பெற்றான், எங்களுக்கு வாக்களிச்சவனுக்கு நன்றி கூட்டம். பேச்சாளர்கள், திமுக பேச்சாளர்கள் பேச கேட்கறதுக்கு படையெடுத்து வருவான். சினிமா படத்துல ரஜினிகாந்த் படத்துக்கு போனா ஸ்டண்ட் இருக்கும், கமலஹாசன் படத்துக்கு போனா இது இருக்கும், விஜய் படத்துக்கு போனா அப்படி இருக்கும், அஜித் படத்துக்கு போனா அப்படி இருக்கிற மாதிரி திமுக நாங்க பார்த்து வளர்த்த திமுக. நான்லாம் முத மணி ஆர்டர் பண்றது திமுக உறுப்பினர் அட்டை வாங்குறதுக்கு தான் முத மணி ஆர்டரே கத்துக்கிட்டேன் படிச்சு. அது மாதிரி பேச்சாளர்களுக்கு முன்தொகை 150 ரூபா விடுதலை விரும்பிக்கு நான் கூட்டம் நடத்துறது, 50 ரூபா முன்தொகை செலவு மணி ஆர்டர் பண்ணுவோம். மணி ஆர்டர் பழகினதே அப்பதான். மதுரையில ராம்சன் லாட்ஜில் தங்குவாங்க. இந்த பேச்சாளரை கவனிக்கிறதுக்குன்னே மகாலிங்கம் ஒருத்தர் போற, அவருக்கு தொழிலே அதுதான். அப்ப அந்த அளவுக்கு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது மதுரையில் இப்ப பொதுக்கூட்டம் நடக்குதா? ஏன்னா பொதுக்கூட்டம் போட்டு
மாவட்ட செயலாளர் மூர்த்தி கீழே தளபதி கீழே இருக்கிறவன் பேசுறத ரசிக்க முடியல, ஏத்துக்க முடியல அவங்களால. அண்ணா சொன்னது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு சொன்னாரு. திமுக வீட்டிலேயே வளர்ற மல்லிகைக்கு சாகரில் தூக்கி போடுறாங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகி பூரா. எழுத்தாளரை மதிக்கிறது இல்லை. முகநூல்ல நீங்க பதிவிடுங்கன்னு சொல்றீங்க. முகநூல்ல பதிவிடுறவன வேலைக்காரி மாதிரி பாக்குறாங்க. யார் மதிச்சுக்கிட்டு இருக்கா மாவட்ட செயலாளர்? முகநூல்ல பதிவிட்டு இருக்க, தொடர்ந்து பதிவிட்டு இருக்கிற யார் மதிக்கிறா? முதல்ல எனக்கு தெரிஞ்ச அன்புமதினு ஒருத்தர் பதிவிட்டுக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமா பதிவிடுறாரு. இன்ஸ்டாகிராம்ல வர்றாரு, பேஸ்புக்ல வர்றாரு. அவர் யார் மதிச்சுக்கிட்டு இருக்கிறா? அதாவது விவரமா திமுக அரசியல் பேசினா, அண்ணா கொள்கை பேசினா, பெரியார் சிந்தனையை பேசினா அவன் கேன பைய கிறுக்கு பைய திமுக வச்சிருக்காங்க பட்டம். இந்த புருஷோ அவருக்கு திமுக இருக்கு. பண்ணை அடிமை முறையை ஒழிப்பதற்காகதான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பண்ணையாறு ஆயிட்டாங்க திமுக. இதை மறுத்து நீங்க இதெல்லாம் ஒழிக்காம ஜென்சி எதுக்கு உங்களை தேடி இப்ப ஜென்சி கூட்டம் போட்டீங்க மதுரையில? தளபதி ஒருத்தர் கூப்பிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க. ஜென்சினே தெரியல. ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த 1 லட்ச ரூபா அந்த செலவு யாரோ ஜென்சி கூட்டம் என்னமோ ஒரு கூட்டம்ன்றாங்க. அது என்ன கூட்டம் எனக்கு தெரியல. மறுபடியும் ஏமாறுறீங்க, நீங்களும் ஏமாறுறீங்க, ஏமாத்துறீங்க. திமுகவை நோக்கி இளைஞர்கள் ஜென்சி வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணத்தை, கொள்கை விளக்கத்தை சொல்லணுமா இல்லையா? முரசொலி எத்தனை இளைஞர்கள் படிக்கிறாங்க? ஸ்டாலின் காலத்துல இளையசூரின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாரு. நாங்களாம் ஆயில் சொந்த வசூல் பண்ணி கொடுத்தோம். புத்தகம் பாதி நின்று போச்சு. அது மாதிரி தம்பி உதயநிதி இன்னைக்கு புத்தகம் ஆரம்பிக்கணும், எழுதணும், பேசணும். அறிவுஜீவி மேடைங்க திமுக மேடை. இயக்கம் அறிவுஜீவி இயக்கம். நன்னில நடராஜன் பேச்சு கேட்டு போனா கிராமப்புற பேச்சு வரும். அதுக்குன்னு ஒரு ரசிகர் வருவான். ஆடு வளர்ப்பது நாங்க, கறி தின்பது நீங்களாடா, கோழி வளர்ப்பது நாங்க, முட்டை தின்பது நீங்களாடான்னு கேட்பாரு. திராவிடமணி, நெல்லை திராவிடமணி, கடையநல்லூர் திராவிடமணி பேசுவாரு. என் தலைவர் கலைஞர் டெல்லிக்கு சென்றார். மொரார்ஜி தேசாயை கூப்பிட்டார், சரண் சிங்கை கூப்பிட்டார், ஜெகஜீவன் ராமை கூப்பிட்டார். எல்லாம் உட்காருங்க ஜனதான்னு சொல்லிட்டு வந்தாரு. அதான் ஆட்சியை பிடிச்சிட்டு எப்படி ஒவ்வொரு வெற்றி கொண்டான். பருதி இளவழி அப்பா இளம்பருதி, சென்னை பாசையில குச்சிகாரி பசங்களா அப்படி பேசுவாரு. விடுதலை விரும்பி உலக அரசியல் பேசுவாரு. மதுரையில துரை எழில் விழியன் இருக்காரு. பொன்முத்துராமலிங்கம் மாவட்ட செயலாளர் போது கூட இருந்தார். அவருக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் பொன்முத்துராமலிங்கம் வாங்கி கொடுத்தார். சுந்தர கண்ணன் அவர் பேரு. கட்சிக்காக துறை எழில் விழின்னு மாத்தி இன்னைக்கு திடகாத்திரமா இருக்காரு. பேசுனா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மாதிரி ஆவேசமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான செந்தமிழ் நாக்கு சொந்தக்காரர். செந்தமிழ் வாடை, சந்தனத்தமிழ் வாடை அவர் மேடையில் இருக்கும். வீரவேசமா இருக்கார். ஆனா அவர் யாராவது மதுரை திமுக எங்கேயாவது ஒரு பொது கூட்டத்தை கூப்பிடுவாங்களா? பழைய வெள்ளத்தை புது வெள்ளம் வந்து அடிக்குது. புது வெள்ளம் யாரு? புது வேஷ்டி, புது சட்டை, கயிறு கட்டுறது, சனாதனம் தான் அங்க இருக்கான். நீங்க இதெல்லாம் ஒழிக்காம ஒரு காலத்துல திமுகவா அண்ணா திமுகவான்னு இருந்துச்சு மாற்று. இப்ப மாற்று வந்து டிவிக்கு எதுக்குறதுக்கு வரிசையா நிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு ஈஸியா டிவிக்கு அடிச்சு நம்ம போகணும்னு சொன்னா பழைய கற்பனைகளை வச்சுக்கிட்டு, பழைய பண்ணையார்களை வச்சுக்கிட்டு, கொள்கை தாக்கங்களை இளைஞர்கள்ட்ட உருவாக்காம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பேச்சாளர்கள் என்ன வளர்க்கணும், கூட்டம் போட்டு வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். புத்தொழி சம்பத், நாஞ்சில் சம்பத்தா மாறினாரு. வட்டச்செயலாளர்கள் எவ்வளவு வட்டச்செயல், அந்த வட்டச்செயலாளர் மயங்க பேருங்கெல்லாம் நான் இன்னைக்கு கேட்கிறேன். நான் பலமுறை சொல்லிட்டேன். எல்லாரும் பாருங்க, எல்லாருமே வந்து பேரம்பேத்தி பூரா நாங்க விசிலுக்கு தான் போட்டான்றாங்க. எடுத்துக்கிட்டீங்களா? பாண்டிட்டு ஒருத்தர் இருந்தாரு, மகுடபதி, எவ்வளவு ஆள், ராமலிங்கம், செல்லையா, சீனியப்ப, சிவத்தையா, பொம்மேனி குருசாமி, மேலப்பண்ணவர் மோகன், ஆரப்பாளைய விஸ்வநாதன், ராஜாங்கம், நீங்க அன்புமணி, எவ்வளவு பேச்சாளர்கள். கறிக்கடை நல்லுத்தவர் கறிக்கடை வச்சிருப்பாரு. அவங்க மகன் தான் கண்ணையா தொழிற்சங்கத்தில் இருந்தாரு. நீங்க அங்க பட்டுக்கோட்டை அழகிரி படிப்பாங்க. படிப்பகமே இல்லை. நீங்க படிப்பை வைக்க சொன்னா வீட்டுல விஷயத்துக்கு ஒரு படிப்பகத்தை வச்சு புத்தகத்தை கூட்டி வச்சிருக்காங்க. யார் படிப்பகத்துக்கு போறா? யார் படிப்பகத்தில்? பொது வழியில் ஒரு படிப்பகம் கட்டி முரசொலி யார் படிக்கிறா? இதெல்லாம் நான் சொல்றது வருத்தமா இருக்கேன். பேச்சாளர்களை வளர்க்கணும், எழுத்தாளர்களை வளர்க்கணும். எழுத்தாளருக்கு மரியாதை இல்லை. எழுத்தாளருக்கு கூலி கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறது. எழுத்தாளர்னா அவங்கள மதிக்கணும். இதெல்லாம் வந்து திமுக சுய
பரிசோதனை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவோ விஷயம் இருக்கு. மாற்று கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அவங்கள முழுமையா நடத்த விடக்கூடாது. கட்சியை முழுமையா நடத்த விட்டா அப்புறம் திமுக இருக்கிறவன் என்ன ஆவன்? திமுகவை நம்பி இருக்கிறவன் என்ன ஆவன்? அதனால தோல்விக்கான காரணங்கள்ல இந்த மாற்று கட்சியிலிருந்து வந்தவனை புறத்துக்கு மரியாதை கொடுக்கணும், அவனை இணைக்கணும். ஒரு பெரிய திராவிட இயக்கமா தளபதி ஸ்டாலின் கொண்டு வர்றாரு, வரவேற்போம். ஆனா அதை முழுமையா அவங்க கையில ஆக்குபேட் பண்ணிடக்கூடாது திமுக. அது மாதிரி திமுக தலைமைக்கு இளைஞர்களுக்கு நிறைய இடைவெளி இருக்கு. இளைஞர்கள் ஏன் வரணும்னு நினைக்கிறான், வந்தா நம்பிக்கை இல்லை. நீங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்க மதுரை மேற்கு தொழில் பாலாஜி ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க, ஏற்கனவே இளைஞர்கிட்ட ஏதாவது தொடர்பு உண்டா? திமுக இளைஞர்களுக்கு தொடர்பு உண்டா? இளைஞர்களில் அவர் செயல்பாடு உண்டா? ஆனா மாவட்ட இளைஞர் செயலாளர் என்னைக்கா அவரை பார்த்திருக்கோமா? நீங்க இளைஞர்களுக்கு வாய்ப்புன்னா திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு அண்ணா திமுக ஒரு முறை வச்சிருக்காங்க. கட்சிக்கு உழைச்சி இறந்து போயிட்டு அவங்க மனைவியோ அவங்க மகனுக்கோ கொடுக்குறாங்க. திமுக அப்பா மாவட்ட செயலாளர், மந்திரி, மகன் மந்திரி, மகன் எம்எல்ஏ, மகன் சேர்மனு, தம்பி சேர்மனு, இப்படி இருந்தா அவர் எப்படி? அந்த குடும்பத்துக்கு மரியாதை தரணும். ஆனா ஒருத்தர் பொறுப்புல இருந்தா பத்தாதா? இளைஞர்கள் இங்க வந்தா எந்த பதவி வாங்க முடியாது. வட்ட செயலாளர் பதவி, கிளை செயலாளர் பதவி முதற்கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கிளை செயலாளர் மகன் தான் இருக்கான். கிளை செயலாளர் மனைவி தான் அந்த ஊர்ல கூடுதல் மகளிர் அணி துணை செயலாளர் இருக்கிறாங்க. பையன் இளைஞர் அணி செயலாளர் இருக்கான். அப்பா கிளை செயலாளர் இருக்காரு. நம்ம இந்த கட்சிக்கு போனா என்ன ஆகுறது? ஜென்சியே வரணும், வந்தா பதவிக்கு வர முடியாது. இன்னும் மாவட்ட செயலாளர் மகனா பிறக்கணும் திமுக பதவிக்கு வரணும்னா. இல்லாட்டி துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில இருக்கணும், வாழையடி வாழையா வரணும், மரியாதை தரணும். ஆனா அதுக்காக புதிய இளைஞர்களுக்கு நம்பிக்கை திமுக வரல, குறைஞ்சு போச்சுல. இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதல, நம்பிக்கையோட வரணும். இல்ல இங்க சரியான முறையில் இவர் தான் மதுரை மாவட்டத்தை ஜெயிச்சா மந்திரி, இவர் சொன்னாதான் இங்க சீட்டு கிடைக்கும். மூர்த்தி யாரும் சீட்டு வாங்க முடியுமா? எங்களுக்கே ஏன் சீட்டு கொடுக்கல? மேலூர் தொகுதியை நாங்க கடுமையா உழைச்சி மதச்சார்பற்ற அணின்னு வச்சிருந்தோம். இப்ப எனக்கு மேலூர் தொகுதி கொடுத்திருந்தா ஏன் கொடுக்க கூடாது? உசிலம்பட்டியை கொடுத்துருக்கலாம். மூர்த்தி என்ன நினைக்கிறாரு, இவர் வந்துட்டா படிச்சாலு, வழக்கறிஞர், கட்சியில தியாகம் பண்ணவர், நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, நம்ம மந்திரி பதவிக்கு ஆப்பு வச்சுருவாரு. இப்படி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பினாமியா எம்எல்ஏக்களாக, சேர்மனாக, துணை செயலாளராக கட்சியில பொறுப்பு கொண்டு வந்து அப்புறம் எப்படி இருக்கும்? அது மாதிரி தவறான பிரச்சார யுக்தி. திமுகவுடைய சாதனைய, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவருடைய சாதனைய உலகம் பேசுறான். அந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை திமுக நடத்தல. திருச்சியில பிரம்மாண்டமான மாநாடு, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி மாநாடு. தளபதி ஸ்டாலின் மட்டும் 11 நிமிஷம் பேசினார். யாராவது பேசினாங்களா? தலைமை இருந்துச்சா, முன்னிலை இருந்துச்சா, வரவேற்பு உரை இருந்துச்சா, நன்றி உரை இருந்துச்சா? இப்படி மாநாடு போட்டா அப்புறம் எப்படி அது சரியா வரும்? தெருக்கள்ல, கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல, ஊராட்சிகள்ல பொதுக்கூட்டம் நடத்தினார். பொதுக்கூட்டம் நடத்தி ஸ்டாலினுடைய திமுகவுடைய நான் முதல்வன் திட்டம் உட்பட, விடியல் பயணம் உட்பட, மகளிர் உரிமை தொகை உட்பட அனைத்தும் கொண்டு போய் சேர்க்கல. இப்ப தோத்ததுக்கு முன்னாடி பேசுறான். அது மாதிரி திமுகவுக்கு பணம் கொடுத்துருக்கோம். இப்ப எனக்கு ஒரு கடிதல் இருக்கிறாரு தூத்துக்குடியில இருந்து. 3 தலைமுறை நாங்க திமுக காரங்க. சாதாரணமா திமுக கிளை செயலாளர் நாங்க ஒரு சின்ன பரிந்துரைக்கு போனா கூட ஒரு சாக்கடை அடைச்சுக்கிடுச்சு, ஒரு பட்டா மாறுதல் எதுவுமே செய்ய மறுத்துட்டாங்க. ஆனால் நாங்க வழியில திமுக ஓட்டு போட்டுருவோம்னு முடிவில் இருந்தோம். இந்த சூழல்ல அவங்க என்ன பண்றாங்க, கீதா ஜீவன் எங்க பகுதியை சுத்தி எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுத்துட்டு, எங்க பகுதியில் ஒரு 50 தெரு இருக்கும், குடியிருக்கு மக்கள் இருக்காங்க, எங்களுக்கு பணமே கொடுக்கல. ஆனா தாவேகா வேட்பாளர் பணம் கொடுத்தார், எங்க வீட்டிலே பணம் கொடுத்தாரு. அப்ப என்ன பண்ணாங்க, நீங்க வருஷம் பூரா திமுக என்ன பண்ண, நீ ஒரு ஓட்டு ஒண்ணா திமுக போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் பணம் வாங்காம வீட்டுக்கு 4 பேருக்கு பணம் வாங்கிட்டாங்க. தாவேகா வேட்பாளர்கிட்ட தாவேகாவுக்கு போட்டாங்கன்றார். கீதா ஜீவனை சந்திக்க முடியலன்றார், பேச முடியல. இது எல்லாம் ஒரு பெரிய கீழே வரைக்கும் செலவு போய் சேரல. தலைமை கழகம் கொடுத்த ரூபாய் கீழே வரைக்கும் சாதாரணமா போய் சேரல. கட்சி நிர்வாகிகள் சாதனையை பேசல. ஒரு கார்பரேட் மாதிரி இருக்காங்க. திமுக கிளை செயலாளரை பார்த்தா சாதாரணமா இல்ல, ஊராட்சி செயலாளர் பார்த்தா
பெரிய இனோவா கார் தான் போறாரு. யாரு சைக்கிள்ல போற, டூ வீலர்ல போற ஆளுகளே இல்ல. இது திமுகன்னு ஒரு குணம் இருக்கு. திமுகனா இப்படிதான் இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க, பழகுவாங்க, காரியங்களை செய்வாங்கன்ற போச்சு, உட்கட்சி பூசல் இருக்கு. அது மாதிரி விஜய் வருகையை குறைஞ்சு மதிப்பிட்டான். டிவிகேவா டிஎம்கேன்னு பேசும்போது ஏன் பதில் சொல்லல? தளபதி ஸ்டாலின் உயரத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் சொன்னா உதயநிதியே விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சுபவர பாண்டியன் இருக்காரு, நாங்க இருக்கோம், எங்க மாதிரி ஆளுல தமிழ்நாடு பூரா பேச வைக்க வேண்டியதானே? விஜயை கிழிச்சு தொங்க விட்டுருவோம்ல. கரூர் விஷயத்தை பேச விட மாட்டேன்ட்டீங்க. விஜயை குறைந்து மதிப்பிட்டீங்க. தோல்விக்கான காரணங்கள்லாம் இதுதான் ஒண்ணு. இந்த மாதிரி கூட்டணி தவறான கூட்டணி தவறான முடிவு, மனக்கசப்பு. இதுல முன்னாடியே இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். இது எல்லாத்தையும் தோத்ததுக்கு முன்னாடி நான் பேசல. தோல்விக்கு முன்னாடியே கூட்டணி இணக்கமான கூட்டணி இல்லை. கூட்டணி இல்லாம நம்ம வெற்றி பெற முடியும் திமுக. அதனால வட்ட செயலாளர்கள் இருந்து கிளைக்கழக செயலாளர் இருந்து பழைய கட்சிக்காரன் யாரு, அவன் குடும்பம் ஏன் நமக்கு ஓட்டு போடல, அந்த குடும்பம் இன்னைக்கு நிலைமை என்ன, இதை ஆய்வு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ வட்டச்செயலர், முன்னாள் வட்டச்செயலர் இருக்காரா, முன்னாடி மாவட்ட பணி இருக்காரா, முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்காரா, முன்னாள் துணை செயலாளர் இருக்காரா? முன்னாலே விட்டதுனாலதான் நம்ம பின்னாடி போயிட்டோம். முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் மந்திரி, முன்னாள் வட்ட செயலாளர், முன்னாள் கிளை செயலாளர், முன்னாள் இளைஞரணி செயலாளர், இந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள். இப்ப நாங்களாம் வெளியே நின்று ஆதரிக்கிறோம் திமுக முழுமையா. இப்ப ஆதரவாளர்கள் யாரு இந்த பகுதியில், இந்த தொகுதியில் யாரு நம்ம ஆதரிக்க? திமுக காரங்கிட்ட திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்கலங்க, 1000 ரூபாய் கொடுத்துருவோம்ல, வீட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. இதான் ஆப்பு வச்சாங்க. இதெல்லாம் நீங்க மறுஆய்வு பண்ணணும். திமுக கழகம் வலுவாக இருக்க வேண்டும். திமுக கழகம் வலுவாக இந்த மண்ணில் இருக்க வேண்டியது சரித்திர கட்டாயம் அடிப்படையில் இதெல்லாம் பேசுறோம். அலெக்சாண்டர் ஒருத்தர் வந்தார் நம்ம கட்சியில, மாணவர் ஜனதா கட்சியிலிருந்து வந்தாரு. அவரெல்லாம் நல்லா பேசக்கூடிய விட்டீங்க. இங்க நம்பி வர ஆளுகளை விட்டுறது, புதுசா வர்ற ஆளுகளை சேர்க்கிறது. புதுசா வர ஆளை சேர்க்கணும், புதிய வரவை சேர்க்கணும். பழைய ஆட்களுக்கு உரிய மரியாதை, புதுசாவங்களுக்கு உரிய அங்கீகாரம். இதை கவனத்தில் எடுத்து கொண்டு போனால் இயக்கம் வளரும் என்பது என்னுடைய கருத்தாகும்.